இந்த வீடியோல புஷ்பா 2 அது மட்டும் இல்லாம நாகர்கோயில்ல இருக்கிற ஸ்ரீ கார்த்திகை தியேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு தியேட்டர்ல இப்போ புதுசா ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது 2 பத்தின ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். புஷ்பா பார்ட் 2 பார்க்க போன ஒரு முக்கியமான ரீசனே இந்த ஒரு தியேட்டருக்காண்டி தான். இந்த ஒரு தியேட்டர்ல ஒரு படம் வந்து பார்த்துடணும். இந்த ஒரு தியேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புஷ்பா 2 பார்க்க வந்து போயிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி தியேட்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீட் ஆகட்டும், சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும் அண்ட் பொசிஷன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ₹150 டிக்கெட் வந்து ஆரம்பிக்குது. அதே 190 லக்ஸுரி டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும் சேம். அதாவது லக்ஸுரி சீட்ஸ். என்னோட லைஃப் டைம்ல நான் வந்து இப்படி ஒரு தியேட்டர்ல படம் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஒரு தியேட்டர்ல படம் பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு தியேட்டர், நல்ல ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வந்து ஆச்சு. ஸோ புஷ்பா 2 படத்துக்கான ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பர்சனலா எனக்கு புஷ்பா 1 படம் சுத்தமாக வந்து பிடிக்காது. புஷ்பா 1 படம் யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்கள்ட்டே ட்ரோல் வந்து பண்ணுவேன். அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா 1 படத்தை ட்ரோல் வந்து பண்ணுவேன். பட் இந்த ஒரு புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. புஷ்பா 1 படமே வந்து எனக்கு வந்து பெருசா பிடிக்கல அப்படிங்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிடையாது. சும்மா நார்மலா தான் இந்த ஒரு படத்த போய் பார்க்க வந்து போனேன். பட் எனக்கு இந்த ஒரு படம் 100% தாண்டி 200% இந்த ஒரு படம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. புஷ்பா 1 படத்துல எதெல்லாம் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி ஃபீல் வந்து பண்ணனோ, அது எல்லாமே புஷ்பா 2ல எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். மாஸ் சீன்ஸ் ஆகட்டும், அது மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துக்கான எமோஷன்ஸுமே எனக்கு வந்து ஒர்க் வந்து ஆச்சு. புஷ்பா 1 படத்தை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ்லாம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. புஷ்பா 2லுமே எனக்கு வந்து சாங்ஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் சொல்லிட்டு அவங்க சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலா வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ புஷ்பா 2 படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு படமா வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கலாம் புஷ்பா 2 படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேக்கிங் குவாலிட்டி புஷ்பா 2வோட மிகப்பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இந்த ஒரு படத்தை எடுக்க வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த ஒரு படத்துக்கான ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான டேரக்டரை பற்றி பேசி ஆகணும். சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அவர் ரைட்டிங் இந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து சொல்லலாம். இந்த ஒரு படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே சூப்பராக வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பியோட சாங்ஸ் ஆகட்டும், சாம் சிஎஸோடைய மியூசிக்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஸ்கோர் ஆகட்டும் எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. கடைசியா புஷ்பா 3க்குமே லீட் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லீட் எனக்கு ஒர்க் வந்து ஆச்சு. எனக்கு அந்த ஒரு லீட் வந்து புடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஓகே புஷ்பா 3 வந்து எப்படி இருக்கும்? இப்படி சீன் வந்து காமிச்சிருக்காங்களே, புஷ்பா 3ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஸோ நீங்க புஷ்பா 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 5க்கு நான் குடுக்குற ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.5க்கு மேலேயே குடுக்கவும் செய்வேன். ஸோ உங்களுக்கு புஷ்பா 2 வந்து புடிச்சிருந்துச்சா? எவ்வளவு ரேட்டிங் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.